அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ஸோ சென்னைக்கு வந்தாச்சு. நைட்டு 1 மணிக்கு சமைச்சு முடிச்சு தான் படுத்தேன். ஏன்னா கண்டிப்பா தெரியும் காலைல எந்திரிச்சா சக்கரை வைக்கிறதுக்கு எதுவும் செய்ய மாட்டேன். செஞ்சு வச்சுட்டு படுத்தா சாப்பிட ஈஸியா இருக்கும். எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும். சென்னை வந்துட்டோம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னா நம்ம ஃபுல் டே இன்னைக்கு நிற்கணும். நிற்கிறதுனா சாதாரணமா இல்ல. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மிட் நைட்டு கூட ஆயிடும். கொஞ்சம் தெம்பு வேணும் அப்படின்னா நல்லா இருக்கோ, நல்லா இல்லையோ, நம்மளே செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன விஷயம் தான். யாருக்கெல்லாம் இந்த ஹோட்டல் சாப்பாட விட வீட்டு சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கெல்லாம் வீட்டு சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்ட்ட சொல்றேன். ஸோ தக்காளி சாதம் நல்ல ரொம்ப குழைய விடாமல் கொஞ்சம் விதையாகவே சமைச்சிருக்கேன். கொஞ்சம் நெய் போட்டு நிறைய நல்லெண்ணெய் போட்டு செஞ்சுருக்கேன் தக்காளி சாதம். அவிச்ச முட்டை, ஏன்னா முட்டை இருந்தது செய்யணும்னு இல்லை, வேஸ்ட்டாக போயிருமேன்னு செஞ்சேன். வாழைக்காய் திருச்சியிலேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்ட்ரகர் சாப்பாடு. யாருக்கெல்லாம் என்னோடய சாப்பாடு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.